ரமலான் மாதத்துல வந்து குளிப்பு கடுமையானவர்கள் எந்த நேரத்துல குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தேவையாகவே இருக்கு. மாதாவிட இருக்கிற பெண்களா இருக்கும், இல்லாட்டி மற்ற குளிப்பு கடுமையானவங்களாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் சஹருடைய டைம்ல, அதாவது சார் முடிகிற டைம்ல வந்து அதுக்கு பிறகு குளிக்கலாம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி சுபகு வாங்க செலுத்திட்டு போறோம். சஹர் முடிகிற டைம் சுபகு வாங்கோட நாங்க பார்க்க வந்த டைம்ல ஆல்மோஸ்ட் முடியுது. அப்ப அதுக்கு பிறகு வந்து நீங்க குளிச்சிருங்க. அதை விட்டுட்டு இன்னும் சுணங்கி குளிக்க அப்படி எல்லாம் நீங்க வச்சுக்காம மச் ப்ரெஃபரபிள் நீங்க சுபகு வாங்கோடி மாதிரி நீங்க ரெடி ஆகுறது தான் பெட்டராக இருக்கும். ஒருவேளை அப்படி முடியல அப்படின்னா தொழுகைக்கு நம்ம தொழுகைக்கு முன்னாடி நம்ம குளிச்சுக்கலாம், மிச்சம் நேரம் எடுத்துக்காம. உங்களோட சுபகு கலாவாகும் போது நீங்க மற்றது வந்து பர்சனல் கொஸ்டினாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் அப் டு தட் பர்சன். அந்த பெண்ணுக்கு வந்து 6 days இருந்தாக்கா 6 நாள் இல்லாட்டி 7 days அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது அவங்களோட நிலைப்பாடை வச்சு அந்த இதுகளை வச்சுதான் எவ்வளவு கம்ப்ளீட்லி கிளியர் ஆகுதோ அதோட அவங்க they know சாதாரணமா அவங்களுக்கு தெரியும் 6 days they have to go for the bath and purify themselves. 7 days and that is the last day. அதுதான் கடைசி இதா இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த குவான்டிட்டி எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அதோட நீங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு நீங்க குளிச்சுட்டு ரெடியா